ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே guys, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி விச்லாண்டிஸில் எபிசோட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபில்லர் எபிசோடுன்னு சொல்லலாம், பட் ஸ்டோரியும் இருக்குது. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அனிம் வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோவில் அனிம் வீடியோஸ் மட்டும் பார்க்க போகிறது இல்லை, PS5 கேம்ஸும் பார்க்க போகிறோம் லைவ். அண்ட் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மான்ஸ்டர்ஸ் வந்து, அதாவது பப்ளிக் எல்லோரும் வெக்கேஷன் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்குது. பட் இந்த மான்ஸ்டர் எங்கேருந்து வருதுன்னா எதுவும் காமிக்கல, ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ்க்காக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜெயின்ஜான்டிக்காக இருக்க நிறையா மான்ஸ்டர்ஸ், அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெஜிடபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோஃபுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி வருது. இது வந்து டோஃபு மான்ஸ்டர்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறானுங்க. இந்த மாதிரி 3 மான்ஸ்டர் வந்து மக்களை ரவுண்டு கட்டிடுது. ஸோ ரவுண்டு கட்டினதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற வருவாங்க. ஸோ அந்த ஹீரோ யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்மைட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 மான்ஸ்டரையும் அடித்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற வந்திருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மைட்டே காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேகத்தில் 3 மான்ஸ்டரையும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து போட்டு, சரி மக்களே எனக்கு சின்னதாக ஒரு வேலை இருக்குது, எனக்கு நான் அவசரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மைட் அவசரமாக கிளம்பிடுறாரு அங்கேருந்து. ஸோ அந்த 3 மாஸ்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுறாரு. நம்ம மக்களும் ஆல்மைட்னு எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லா மாஸ்டரும் அடிச்சு போட்டு கிளம்பிடுறாரு. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் அவர் எங்கடா போனார்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போயிருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க போயிருக்காரு. ஸோ இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு, இந்தப்பா நீ கேட்ட பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா எனக்கு சொல்லுப்பா, அது இல்லாமல் நான் பேப்பர் ஒர்க் மட்டும் முடிச்சதில்லை, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சில மான்ஸ்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு வந்திருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ உனக்கு என்ன பாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கவே கேட்குறாரு. உனக்கு கைக்கு என்னாச்சு, எந்த வெள்ளம் என்ன பண்ண உன்னைய, என் டியூட்டியில் இருக்கப்போ ஏதாவது அடிபட்டுருச்சா என்ன அப்படின்னு கேட்டுருக்கப்ப அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ஆமாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீ ஷாப்பில் தானே இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் இந்த மாதிரி ஒரு வில்லன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டான். நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு வில்லனை பிடிக்க போயிருந்தோம், பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கான், அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த வில்லனுக்கும் அந்த ஃபேக்ட்ரி, அதாவது அந்த ட்ரக் ஃபேக்ட்ரிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் அந்த வில்லன் தான் எங்களை இப்படி பண்ணிட்டான், அவன் சொல்கிறது தான் லைட்டாக தான் சுட்டான், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறப்ப இவன் ஐயோ வில்லனா, அவனை விட்டுறவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, பேப்பர் ஒர்க்லாம் நல்லபடியாக கொடுத்துட்டீங்க, நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மைட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மக்களை காப்பாற்றிட்டு காப்பாற்றிட்டு வரப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவரின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆல்மைட் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை போலீஸ்கிட்ட காமிச்சிட்டு, இந்த மாதிரிலாம் வாங்கலாம்லப்பா, இதெல்லாம் ஒரு தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கப்போ, அதெல்லாம் வாங்கலாம், நீங்களே வாங்கியிருக்கீங்க, நானும் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போன தடவை அந்த மாலில் நிறைய பேரை காப்பாற்றிருப்பான். ஸோ அப்போ அவங்க கொடுத்த அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவனும் வாங்கிட்டு வந்திருப்பான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கப்போ ஆல்மைட்டுக்கு வந்து அந்த கிஃப்ட், இது என்னப்பா, இது என்ன சோப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இல்லை இது சோப்பு இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத் சால்ட். அதாவது பாத் சால்ட்னா அந்த சால்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு அந்த தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சால்ட்டு. சரி உனக்கு தான் ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லி அந்த தங்கச்சிக்கு போய் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப இவனும் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்து தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறான். இந்தம்மா இது உனக்கு தான், இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க, அதாவது ஆல்மைட் கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆல்மைட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணனுக்கும் ஆல்மைட்டுக்கும் லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அண்ணனை வச்சு சும்மா வேலை வாங்கிட்டே இருப்பாள், ஆல்மைட்டுன்னு கூட பேசணும் அப்படி இப்படின்ட்டு. அதனால் இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கெஸ் பண்ணுறான், இது என்ன பாத் சால்ட்டாக இருக்குது, உனக்கு எதுக்கு பாத் சால்ட் கொடுத்தாங்க, அதுவும் இது ரொம்ப பெரிய கம்பெனியாச்சு, ரொம்ப பிராண்டடாக இருக்குது, பார்க்குறதுக்கு வேறு வந்து ஆல்மைட் டேக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறான், சரி உனக்கு பாப்பை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு கேட்டுருக்கப்ப இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், எனக்கு பாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும், ஆனால் அவளை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், உனக்கு தேவைன்னா நீயே போய் கண்டுபிடிச்சிக்கோ, அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா பாப் ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான், அதை மாக்கிக்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டராக இருக்கா பாப் ஸ்டாருக்கும் மற்ற ஸ்டார்ஸ்க்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாப் ஸ்டார் பற்றி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் நான் சொல்ல முடியாது, அவங்க 2 பேரும் இதில் இன்வால்வே ஆகலை, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இன்வால்வ் ஆகலை தான், பட் இருந்தாலும் பாப் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா விஜிலாண்டிஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் சில இடத்துல வந்து ஏதாவது ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கு முன்னாடி அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸும் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இவன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாய்க்கும் நல்லா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா, அவளை பற்றி நான் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது, சரி நீ கொடுத்த சவரன்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இவ்வளோ பிராண்டடாக இருக்குது, வா ஸ்மெல் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கா. இவளும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் இன்வெஸ்டிகேட்டர் மட்டும்தான், இவளால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்.
பார்த்துட்டு இது ரொம்ப பிராண்டடாக இருக்கே, இந்த இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரியே இருக்கே, இது என்ன ஆல்மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏஜென்சி கொடுத்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கப்ப, இல்ல அதெல்லாம் கிடையாது. நீ என்ன என்னைய இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க, அதை கூட நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாகி கிட்ட இருந்து புடுங்கிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் எடுத்துகிட்டு போயிடுறான். மாகி கேட்குறா, அது பொண்ணுங்க யூஸ் பண்ணுறது, நீ என்ன பண்ணி யூஸ் பண்ண போகிற, அது இல்லாமல் நீ இதுக்கு முன்னாடி பாத் சால்ட்லாம் யூஸ் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஆமாம்மா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை, ஆனால் நான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிடுறான். அடுத்த நாள் வந்து நம்ம மேண்டிஸ், அவங்களுக்கு போன எபிசோடில் வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம மேண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பவர்ஃபுல்லான ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இவன் அவுட் பிரேக் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருவோம். கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஐசாவாவும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து மேண்டிஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மேண்டிஸ் வந்து சொல்கிறான், இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா வேணுமெல்லாம் அந்த ட்ரக்கை போடல, நானும் வேணான்னு தான் சொன்னேன், பட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு தெரியல, என்னை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போயிட்டு அந்த ட்ரக்கை போட்டுவிட்டு என்னை வெளியே விட்டுட்டாங்க. நானும் அந்த ட்ரக் போட்ட அடுத்த ஒரு ½ அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கட்டுப்பாட்டை இழந்து நான் மக்களை தாக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கும் அதை பற்றி எந்த விஷயமும் தெரியாதுப்பா, நானும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு, இவங்க 2 பேர் தான் அவனோட ஃப்ரெண்டு, மேண்டிஸோட ஃப்ரெண்டு. அவனும் மனுஷனாக தான் இருப்பான். அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணனால இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மான்ஸ்டராக மாறிடுவான், மறுபடியும் மனுஷனாக மாற முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ட்ரக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த நம்ம பிகேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் மேண்டிஸ் சொல்கிறான், நான் ட்ரக்கை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் வீட்டுக்கு போகிறேன், என்னால் என் வீட்டுக்குள்ளே போக முடியலப்பா, என்னோட டோர் லாக்கை கூட என்னால் அன்லாக் பண்ண முடியல, இப்படி ஆகி போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு இருந்த கராஜ் ரூமுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நாங்களே ஒரு செகண்ட் பயந்துட்டோம், அப்புறமேட்டு தான் தெரியுது அது நம்ம ஃப்ரெண்டு மேண்டிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேண்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஐசாவாவும் நம்ம இன்ஸ்பெக்டரும். அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வாங்க முடியுமோ வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்ககிட்ட எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, ஏன்னா அவனுக்கே யாருன்னு தெரில. அப்புறமேட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் கேப்பை தூக்குறான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் பாத் எடுத்துருப்பான் போல். ஸோ அதிலிருந்து செம ஸ்மெல் வருது போல் எல்லாத்துக்கும். என்னப்பா உன் மேலே இருந்து இவ்வளோ ஸ்மெல் வருது, செமையாக இருக்குது, இதை போட்டு போனால் எல்லா பொண்ணுங்களும் மயங்கிடுவாங்களே, எங்கப்பா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட. நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி எம்பாரசிங்கான ஒரு ரியாக்ஷனை வந்து கொடுக்குறான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃப்ளேவருங்கிறனால, ஸோ மேக்ஸிமம் பொண்ணுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கப்ப அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான், அந்த வில்லனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. அதுக்கு ஆஃபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஆல்மைட்டை காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பட் ஆல்மைட் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட போய் சொல்லணும்னு விரும்பலப்பா, நான் இது என் தங்கச்சிக்கிட்டலாம் கொடுக்கல, எனக்கும் என் தங்கச்சிக்கு ஒரு சின்ன சண்டை வந்துச்சு, அதனால் நானே அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ வேறு என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்க சொன்னேன், ஆனால் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். ஆல்மைட் இல்லை சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு இப்போ எப்படி இருக்குது, கை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். விசாரிச்சுட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஐசாவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தது, அந்த மேண்டிஸோட அந்த பவர் ட்ரக்கு, அந்த ரிலேட்டட் ட்ரக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரக்கை நம்ம உடனடியாக நிறுத்தாகணும், இல்லைன்னா ஏகப்பட்ட வில்லன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேக்வாண்டோ சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு முன்னாடி நின்றுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் காலகாலமாக நாங்கள் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்ருப்போம், அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கரெக்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பொண்ணுங்களாம் இவனை பார்த்துட்டு எல்லாம் பயந்துட்டு ஓடிடுவாங்க. இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் மாதிரியான ட்ரெஸ் போட்டிருப்பானுங்க. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாம் பயந்துட்டு போக நம்ம கோயிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுவோம். அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் இருக்கிற வரைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க மிசில் தாக்குறப்ப நம்ம கொயிச்சு அவன் கையை வச்சு அந்த மிசில்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுவான். அது ஒரு புது பவர் அவனுக்கு அன்லாக் ஆகிருக்கும். அந்த பவர் பார்த்து அவனே அசந்து நிற்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க லான்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா விட்டதுக்கப்புறம் பாப்கேர்ள் வந்ததுக்கப்புறம் பாப்கேர்ள் பார்த்தவொடனே அவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்கேர்ள் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் வந்துடும். ஸோ அது மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கேமராவை வச்சு அவன் எப்படி அவ்வளோ ஸ்பீடாக நம்ம எல்லாத்தையும் போட்டு தள்ளணும்னு பார்க்குறப்ப அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது ஏதாவது ஸ்பீட் பூஸ்டான பவராக இருக்குமா, இல்லை என்ன மாதிரி பவர்னு தெரியலையே, வெறும் ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருக்கான், என்ன மாதிரியான ஒரு குயிக்காக இருக்கும். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங்காக நிறையா இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பூஸ்ட் எபிலிட்டிஸ் இருக்கும். அந்த பூஸ்ட் எபிலிட்டியை யூஸ் பண்ணி அவங்களோட ஷார்ப் ஷூட்டர் அப்படி இல்லைன்னா ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். ஒரு 10 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எபிலிட்டியாக இருக்குமோ இவனுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்பவே, இல்லை அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி ஃப்ரோசனாக இருந்தால் மட்டும் தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஃப்ரோசனா இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் ஐசாவா கிட்ட போய் கேட்குறான். ஐசாவா வந்து சொல்கிறான், ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இருந்தான்,
அவன் பேர் ஓ கிளாக்கு. அவனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓட முடியும். அது மட்டும் இல்லாமல் அவனால் டைமையும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கும் சரியாக தெரில அப்படின்னு நம்ம ஐசாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறான், ஓகே இந்த மாதிரி ஓ கிளாக்னு ஒரு ஹீரோ இருக்கான். பட் அவன் இப்போதைக்கு ஆக்டிவாக இல்லை. அவனோட ஹீரோ லைசன்ஸையும் அவன் லாஸ்ட் வருஷமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூ பண்ணலை. ஸோ அதனால் ஹீரோ வேலையை விட்டு நின்றுட்டான் போல். பட் அவனுக்கும் இந்த வில்லனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் ஒரே ஆளாக அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு தான். பட் ஒரே ஆளாக இல்லைனா கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று அவங்களோட வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கணும். அதாவது நம்ம குயிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஹெரிடிட்டியாக இருக்கும். அதாவது ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளே ஒரே குயிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவன் இருக்கும். ஒன்று அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவனோட சிசியனாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து யாரெல்லாம் ஒரே மாதிரி குயிக் இருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள்கிட்ட பெரிய ஹீரோஸ்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி அவன் ட்ரைனிங் எடுக்கிற ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ எப்படியும் ஒன்று நம்ம ஓ கிளாக்கை பிடிச்சா இவனை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குது. ஒருவேளை இவனே ஓ கிளாக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இந்த சைடு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம வில்லன் தான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிங் பேக்கை வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு எப்பா செமையாக இருந்தது 10 போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் 10 போலீஸ் வந்து சுட்டது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இப்படி ட்ரைனிங் எடுத்துருக்கவே அவனை பவர் யூஸ் பண்ணி அவன் ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேப்டாப்பில் போய் யார்கிட்டயும் பேசுகிறான். அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட 1 for all தான். 1 for all ஆல் ஃபார் ஒன் நம்மளோட ஆல் ஃபார் ஒன் தான். ஸோ ஆல் ஃபார் ஒன் வந்து வேறு சொல்லிட்டு இருக்கான், நீ தான் ரொம்ப வேகமாக நடக்கிறிய, உன்னால் ஃபிஸ்ட்லேயே அவனுங்களை அடிச்சிக்க முடியுமே, எதுக்காக நீ வந்து துப்பாக்கி வச்சு சுட்ட அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் எனக்குன்னு ஒரு ஃபன்னு வேணாமா, ஃபன் இருந்தால் தானே எனக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மேட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிவிட்டு அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் அவனோட வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டியிருக்கு. அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓ கால்கோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த இமேஜை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம மாஸ்டருக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே நம்ம கோயிச்சி வந்து ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்து பாப் ஸ்டார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ பாப் ஸ்டார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த ட்ரிங்க் கொடுத்துட்டு அவன் வந்து அவனோட புது பவரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அந்த புது பவர் வந்து அவன் கையில் அந்த பாட்டிலை வச்சுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பவரை யூஸ் பண்ணுறப்ப அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஜம்ப் ஆகுது. ஸோ அவனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட், அதாவது அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்சர்வும் பண்ண முடியாது, ரிஃப்ளெக்ட்டும் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்புறம் நம்ம பாப் ஸ்டார் கேட்குறான், உன்னோட 4 கான்டாக்ட் இருந்தால் தானே உன்னை பவர் யூஸ் பண்ண முடியும், இப்போ எப்படி பவர் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறப்ப அவன் சொல்கிறான், நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் அப்படி இல்லை போல, சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 2 காலை வச்சு நான் பவர் யூஸ் பண்ண பார்ப்பேன், பட் என்னால் ஸ்டெபிலிட்டி கிடைக்காது, அதனால தான் நான் 4 கால் வச்சு யூஸ் பண்ணுவேன், பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் 2 லெக்ஸ் வச்சுமே என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பவர் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப் ஸ்டாருக்கு அவனோட புது பவரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் இழந்துடுறான். ஸோ கண்ட்ரோல் இழந்து அந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் கிளாஸ் கண்ணாடிலாம் உடஞ்சிருது. அதுக்கப்புறம் அவன் கூட்டிகிட்டு போய் அவனோட ப்ரீவியஸாக இருந்தால் நம்ம நக்கல் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோ, அவனை மாதிரி இருக்கக்கூடாது, நீ இப்போ இதுக்கு அவனை மாதிரி தான் மாறிட்டு இருக்க, நீ அவனை மாதிரி இருக்கக்கூடாது, அவனை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு எப்படி ஒரு நல்ல ஹீரோவாக இருக்க முடியுமோ அப்படி இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவங்க பழைய மெமரிஸ்லாம் வருது. நம்ம நக்கல் டெஸ்டர் எங்கே போனான்னு இது வரைக்கும் எனக்கு காமிக்கல. ஸோ அடுத்த எபிசோடில் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ அடுத்த எபிசோடில் மீதும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் ரொம்ப சின்ன சேனல், ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் கேமிங் வீடியோஸும் போடுறோம். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாட்டா பாய்.